இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கோயம்புத்தூர்ல இருந்து கவிதாங்கிறவங்க எழுதியிருக்காங்க. நாங்கள் கணவனும் மனைவியும் 2 வருஷம் போல் பிரிந்திருந்தோம் கருத்து வேறுபாடுனால. நான் எங்கள் அம்மா வீட்டிலே இருந்தேன் மதுரையில். அப்பத்தில் நான் துதி ஆராதனைக்கு வருவேன். துதி ஆராதனை சொன்னாங்க இந்த டிவி ஊழியத்துக்காகலாம் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்பத்தில் ஆண்டவரே நான் நம்பிக்கை டிவியில் நான் சாட்சி சொல்லுவேன். வெள்ளிக்கிழமை ஆனால் நம்பிக்கை டிவியை நான் பார்ப்பேன் 8:15. இதில் நான் சாட்சி சொல்வேன்னு ஒரு பொருத்தம் பண்ணேன். நான் என் கணவர் இணையணும், அவரே வந்து என்னை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். கத்தர் எங்கள் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருந்தவர் திடீரென்று ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கள் வீடு தேடி வந்தார். என்னை கூப்பிட்டு சந்தோஷமாக வச்சுருக்காரு. அது மாத்திரமே ஒரு ஆண் குழந்தையும் எனக்கு தந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறோம். நீங்களாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலைல 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சியும், ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமான நிகழ்ச்சியும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வேலைக்கிழமை சிறப்பு செய்தி ஜபமும் யூடியூப்பில் ஒளிபரப்பட்டு வருகிறது. ஷார்ட் செய்தி திங்கள் புதன் சனி வருகிறது. வாக்குத்தத்த செய்தி யூடியூப்பில் ஒவ்வொரு 1ஆம் தேதி ஈவினிங் 7 மணிக்கு வருகிறது. இதெல்லாம் நீங்கள் பார்க்க தவறாதிருங்கள். விசேஷமாக தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களுக்கு ஃபோனில் சொன்னீங்கன்னா, அட்ரஸ் தெளிவாக எனக்கு SMS பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அனுப்பப்படும். 16 ஆண்டுகளாக இந்த தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே துதி ஆராதனை 12 மணி நேரம் துதி ஆராதனை 3வது சனிக்கிழமை நாங்கள் வச்சுருக்கிறோம். அதுக்கு நிறைய பேர் இந்த மாதம் போன மாதம் வந்தாங்க. நல்லா நிறைய பேர் மேலே கர்த்தர் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். தடைகள் நீங்கிச்சு, சாட்சிகள் எழும்பிச்சு. அதேபோல் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் 3வது சனிக்கிழமையே ஞாபகம் வைத்து காலை 6:30 மாலை 6:30 வரையும் இந்த துதி ஆராதனை ஜெபம் நடக்கும், உபவாச ஜெபம். அதில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கினாலும் இதுவரை நீங்கள் தாங்குனீங்க. அதனால தான் இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கிறது. இதுவரையும் ஜெபித்து கொடுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ண மறவாதிருங்கள். உங்கள் எல்லோருக்காகவும் நாங்கள் எழுதி வச்சு ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். தாளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் நசனா இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. ராகா தீகாலா லாபா ராபா ரீகல் ஈதியால் உள்ளம் திறக்கப்பட்டது போல இதை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளமும் திறக்கப்படுவதாக தகப்பனே ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். இந்த நாளையும் கூட செய்தியுடைய தலைப்பு, நான் அவர்களது சீர்கட்டை குணமாக்குவேன். நான் அவர்களுடைய சீர்கட்டை குணமாக்குவேன். ஓசியா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஓசியா 14:4. நான் அவருடைய சீர்கட்டை குணமாக்குவேன். பிறகு சொல்றாரு, அவர்களை மனப்பூர்வமாய் நான் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. செய்தியுடைய தலைப்பு நான் அவர்கள் சீர்கட்டை குணமாக்குவேன் தான். அதே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களை மனப்பூர்வமாய் நான் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்றுன்னு இருக்கு. சரிங்களா? ஆண்டவர் கோபம் ஏன் மனுஷன் மேலே இறங்குச்சுன்னா, கீழ்ப்படியாத போது, அவருக்கு பயப்படாத போது, அவருக்கு செவி சாய்க்காத போது, அவருக்கு பிடிக்காத காரியத்தை பேசும்போது செய்யும்போது அவருடைய கோபம் நம்ம மேலே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்கிறார், அவருடைய கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. பார்த்தீங்களா? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் அதிபதிகளையும் ராஜாக்களையும் விக்கிர ஆராதனைகளையும் தேடி போனாங்களோ, ஆண்டவரை தேட மறந்துட்டாங்களோ, மனுஷனுடைய வழிபாடுகளுக்கு நேராக விக்கிர ஆராதனைக்கு நேராக சோசியம் குறி இப்படி மந்திரவாதிகளை தேடி போனாங்களோ, ஆண்டுடைய கோபம் அவங்க மேலே நின்னது. அதனால அவங்க தண்டிக்கப்பட்டாங்க, ரொம்ப நெருக்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்க, நிந்தையை அடைஞ்சாங்க. அதனால நெகேமியா சொல்றாரு, எங்க முற்பிதாக்கள் பாவம் செஞ்சாங்க, தவறு செஞ்சாங்க, எங்க தீர்க்கதரிசிகளை நம்பல, உடைய வார்த்தையை மீறி நடந்தாங்க. எஸ்ராவை அப்படிதான் ஜெபம் பண்றாரு, தாழ்த்தி தானியேல் அப்படிதான் ஜெபிக்கிறாரு. நம்ம முற்பிதாக்கள் என்ன செஞ்சாங்க? சீர்கேடா நடந்தாங்க. நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுக்கலாம், அபிஷேகப்பட்டுக்கலாம். நம்முடைய முற்பிதாக்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப அந்த சீர்கட்ட ஆண்டவர் இன்றைக்கு நீக்கி போடுகிறார். இன்னைக்கு சொல்லுவாங்க 4 தலைமுறை சாவம் அப்படிம்பாங்க, 3 தலைமுறை சாவம்.
அதெல்லாம் நீக்குவதற்கு தான் ஆண்டவர் வந்தார். அந்த சீர்கட்டை அவர் எடுத்து போடுகிறார். ஒருவேளை சாபத்தினால வியாதியா கஷ்டப்படுறேன், சாபம் என் மேல இருக்கு, அதனால எங்க அம்மா கஷ்டப்பட்ட மாதிரி நான் கஷ்டப்படுறேன், நீங்க சொல்றீங்களா? ஒரு ஒரு சகோதரி எனக்கு நேத்து ஒரு ஃபோன் அடிச்சு சொன்னாங்க, அம்மா ஜெபம் பண்ணணும், என் தங்கச்சி பொண்ணு கன்சீவ் ஆச்சு. அது வந்து 5 மாத்திரை ஸ்கேன் 2 இடத்துல எடுத்து பார்த்ததுல என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிள்ளை குறைவா பிறக்க போகுது, அதாவது உதடுகள்லாம் ரெட்டையா விட்டு போய் இருக்குது, முகமே வேற ஷேப்ல இருக்குது அந்த பிள்ளைக்கு, இதை நீங்க அது ஊமையா கூட பிறக்கலாம், அல்லதுன்னா கால்கை ஊனமா இருக்கலாம், அதனால நீங்க என்ன செய்ய போறீங்க? 5 மாசம் இதே தலப்பிரசவம் வேற. அப்படியே நொந்து போயிட்டாங்களாம். அப்ப அந்த டாக்டர் 1க்கு 2 டாக்டர் பார்த்துட்டு சொல்லிட்டாங்களாம், இதை நீங்க இது பண்றது நல்லது, அவாய்ட் பண்றது நல்லது, இல்லைன்னா அந்த பிள்ளைய நீங்க வச்சு பிறந்த உடனே 3 ஆப்ரேஷன் அந்த பிள்ளைக்கு பண்ணணும். எப்படி? எவ்வளவு 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 சீர்கேடுன்னு பார்த்தீங்களா? அப்ப அவங்க டாக்டர் 2 டாக்டருமே கேட்டது என்னன்னா, இந்த இது உங்க உறவினருக்கு யாருக்காவது இப்படி குறைவுள்ள பிள்ளைகள் பிறந்திருக்கா? அப்படின்னு தான் கேட்குறாங்க. சீர்கேடா இருந்துச்சா? எதனால அந்த சீர்கேடு? ஆண்டுடைய வார்த்தை மீறினதுனால, ஆண்டவருக்கு பயப்படாதனால, அவர் கர்த்தரானால், அவர் தேவனானால் அவருக்கு பயப்படுற பயம் எங்க? எஜமானானால் அவர் கீழ்ப்படியணுமே, நம்ம கீழ்ப்படியணுமே. அ கணம் எங்கே? எஜமானான கணத்த கொடுக்கல அவங்க. அந்த பிள்ளை இத்தனைக்கு பரிசுத்தாய் பெற்ற பொண்ணு அந்த பொண்ணு. ஆமா. அது வந்து புறஜாதியில கட்டி குடுத்ததுனால, பாருங்க பாருங்க. ஏன் அப்ப நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, அது பிள்ளை பரிசுத்தாய் பெற்ற பிள்ளை. நல்ல பிரேயர்லயே எப்ப பார்த்தாலும் இருக்கும். ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளை. ஆனா கட்டாயத்தின் பேர்ல பொண்ணுக்கு அப்பா இல்லாததுனால, கட்டாயத்தின் பேர்ல அவங்க மாமா என்ன செஞ்சாரு, புறஜாதி கட்டி குடுத்ததுனால, ஒரு சீர்கேடு வந்துருச்சு வாழ்க்கையில. இப்ப எடுத்தா ஆகணும். பாருங்க, அத ஆபரேஷன் பண்ணி வெளிய எடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். எவ்வளவு சீர்கேடு. இத பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி, சகோதரியே, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல, அதாவது நீங்க திருமணம் பண்ணும்போது மாறி பண்ணிராதீங்க. ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளைக்காக வெயிட் பண்ணுங்க. பொண்ணுக்காக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அந்த பிள்ளை சொல்லிச்சு, ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளை தான் நான் பண்ணுவேன். அவங்க மாமா கேட்கல. கேட்காம அப்படி செஞ்சதுனால தனக்குத்தானே ஆக்கினைய உண்டாக்கிட்டாங்க. இப்ப கஷ்டப்படுறது யாரு? அந்த பொண்ணு தான் இல்லையா? அது வேதனைப்படுது. நான் மாட்டேன்னு சொன்னேனே, கேட்டீங்களா? நான் இந்துக்களா, நான் புறஜாதிகளா வரமாட்டேன்னு சொன்னேனே, நீங்க கேட்டீங்களா? ஆண்டவர் பிள்ளை தானே நான் கேட்டேன். நீங்க ஏன் எனக்கு அப்படி செய்யல? என்னை வற்புறுத்தி அடிச்சு செஞ்சு வச்சீங்களே. பாருங்க, என்னுடைய இதுல ஒரு சீர்கேடான ஒரு பிள்ளை பிறக்க போதே அப்படி அழுதுச்சான். பார்த்தீங்களா? இன்னைக்கு அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள ஆண்டவர் அங்க ஓசியாவுல சொல்றாரு, நான் அவர்கள் சீர்கெட்ட குணமாக்குவேன். நீங்க எப்படிப்பட்ட சீர்கேட்டுக்குள்ள இருக்கீங்க? சீர்கேட்டுக்குள்ள மனம் திரும்புங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் யூத ஜனங்கள் மனம் திரும்பினாங்களோ, அவரை தேடினாங்களோ, அப்பெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆண்டவர் செய்த தீமைகளுக்காக மனஸ்தாபப்படுகிறவர். மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புங்க. அப்ப ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்திலிருந்து நீங்க விலகி வாங்க. எதெல்லாம் உங்களால விட முடியல, அந்த சீர்கெட்ட ஆண்டவர் இன்னைக்கு எடுத்து போட விரும்புகிறார். மனம் திரும்ப விரும்புகிறார். ஏன்னா பூமியானது தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தது? சீர்கெட்டதா இருந்தது என்று சொல்லி ஆதியாகமம் 6:11 வாசிக்கிறோம். 11, 12 பூமியே சீர்கெட்டுதா இருக்கு. ஆனா இந்த சீர்கேடு நிறைந்த இந்த பூமியில நீங்க நான் ஆசீர்வாதமாக, அநேகருக்கு புரோஜனமாக, கர்த்தருடைய பிள்ளையாக எல்லாவற்றிலும் வாழ்ந்து நம்ம சுகமா இருக்கணும். எந்த சீர்கேடும் தாக்கப்படாம, எந்த அவமானமும் நம்ம வராம, அவர் நாமத்துக்காக படுகிற அவமானங்கள் வேறு. என் நாமத்தினாலே இவ்வளவாய் நீ பாடுபட வேண்டும் என்று ஆண்டவர் பவுலுக்கு சொன்னாரு. ஒருவேளை ஊழியர்களுக்கு அப்படி சொல்லியிருக்கலாம். எனக்கெல்லாம் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்திற்கு இவ்வளவாய் பாடுபட வேண்டும். 9 அப்போஸ்தலர் 9:15 அது எழுதப்பட்டிருக்குது. ஆனா அவர் நாமத்துக்காக படுகிற அவமானங்கிறது வேற. ஆனா ஆண்டவருக்கு விரோதம் பண்ணி சீர்கேடா நடக்கும்போது சில தண்டனைகள் நமக்கு உண்டு. எப்படி நம்ம பிள்ளை குற்றம் செய்தா தண்டிப்போமா? அதே போல ஒரு அரசாங்கம் என்ன செய்ய, குற்றம் செஞ்சவங்கள தண்டிக்குதா இல்லையா? தண்டிக்குது. சிறையில போடுறாங்களா இல்லையா? ஆமா. அதுபோல ஆண்டவர் அவரை விட்டு விலகும் போது சில சீர்கேடான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது. ஆனா அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு மனம் திரும்புங்க. எந்த விஷயத்துல தவறினோன்னு பார்த்து ஆண்டவர் பக்கம் திரும்புங்க. நீங்க அவர் பக்கம் திரும்பினா அவர் உங்க பக்கம் நிச்சயம் திரும்புவார். அவரிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் சேருவார். ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் சீர்கேடா அது நடந்துகிட்டுச்சு. அதனால காலை இழுத்து நடந்துச்சு. ஏன் நல்லா இருந்த காலம் ஏமா உனக்கு இப்படி ஆச்சுன்னு கேட்டேன். அப்ப அது சொல்லிச்சு, தெரியலையே, டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன், போகல, இன்னும் அந்த 40 நாள் பிரேயர் முடிச்சுட்டு தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. இப்ப நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாரு. இந்த பிள்ளை தகாத இடத்துல கால் நின்றுச்சு, அதனாலதான் இந்த காலை நான் நடக்க முடியாம பண்ணிட்டேன்னு சொன்னார். சரி, நானே ஆடி போயிட்டேன். அந்த சீர்கேட்டை குணமாக்குறதுக்கு ஒரே வழி, நான் எந்த தகாத வழி, அது ஒரு
ஒரு இடத்துக்கு போய் புறஜாதி தொழுது கொள்கிற இடத்துக்கு போய் என்ன செஞ்சுச்சு, அது சம்மந்தப்பட்டதை கையில் எடுத்துச்சான். இது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு. இந்த பிள்ளை அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியம் செய்கிற பிள்ளை. அப்போ அது சொல்லிச்சு, ஆமா எங்கள் அண்ணனை பிரியப்படுத்துவதற்காக நான் அந்த ஸ்தலத்தில் போய் என்ன பண்ணிட்டேன், அதுக்குரிய வணக்கத்தை நான் கையில் எடுத்து நான் கும்பிடலை, சாப்பிடலை, ஆனால் அதை என் கையில் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு ஒத்துக்கிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், இந்த சீர்கேட்டுக்காக நீ என்ன செய்ய, மனசாப்பிடு. இந்த சீர்கேட்டு வர காரணம், இந்த கால்வலி இப்படி நடக்க முடியாமல் படுத்தபடி ஆக்க காரணம் என்ன, இழுத்து இழுத்து காலை நடக்க காரணம் என்ன, இந்த சீர்கேடு நீங்கிறதுக்கு நீ மனசாப்பட்டு மன்னிப்பு கேளு ஆண்டவர்கிட்ட. உடனே மனசாப்பட்டு மன்னிப்பு கேட்டுச்சு. இன்னைக்கு காலையில் இந்த செய்தி ப்ரோக்ராம் எடுக்கும் போதே சற்று நேரம் ஃபோன் அடிச்சு அது சொல்லிச்சு, எனக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிருச்சு, அந்த சீர்கேட்டிலேருந்து நான் விடுதலை பெற்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ மனசாப்படுங்க, வேற ஒன்றும் ஆண்டவர் கேட்கல. நீங்கள் இந்த சீர்கேட்டை குணமாக்குவீங்கிறாரு. மனசாப்பட்டு மணந்துருவுங்க, உங்கள் வாழ்க்கை லீவனை போல செழிக்கும். ஏன்னா கெட்டு போனது ரட்சிக்கத்தான் அவர் வந்தாரு. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது, தேவனுடைய கிருபையை நீங்கள் போக்கடிக்காதீங்க. எபிரேயர் 12:15-16 சொல்லுது, ஒருவேளை சாப்பாட்டுக்காக சேஷ்ட புத்திரை பார்த்து இழக்காதீங்க. மாம்ச இச்சை ரொம்ப அதிகமாய் சாப்பிடுவது, இதை விட்டு நீங்கள் விலகுங்க. என்னால் விட முடியல. ஒரு சௌரிச்சனை நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், நாங்கள் அது அதிக போஜனம், அதை விடும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார். அந்த சீர்கேட்டை எடுத்து போடுகிறார். சீர்கேடான கிளவி கட்டுக்கதைகள் 1 தீமோத்தேயு 4:7 சொல்லுகிறது, கிளவி பேச்சுகையாய் சீர்கேட்டை எடுத்து போடுகிறார், வீண் வார்த்தையாய் சீர்கேட்டை எடுத்து போடுகிறார். அவருக்கு பயப்படுற பயத்தையும் அவரை நோக்கி ஜெபிக்கிற மன்றாட்டையும் விசுவாசத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அருள்கிறார். அர்ச்சம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக. ராகால் தேவ சீர்கட்ட குணமாக்குவீரே. இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் என்னென்ன சீர்கேடான காரியங்கள் இருக்குது, வியாதிங்கிற சீர்கேடு இருக்கலாம், பலவீனங்கிற சீர்கேடு இருக்கலாம், குழந்தை இல்லைங்கிற ஒரு சீர்கேடு இருக்கலாம், அடிக்கடி அபாஸ் ஆகுதுங்கிற ஒரு சீர்கேடு இருக்கலாம், என்னால் ஜெபிக்க முடியல, ஸ்பிரிச்சுவலில் வளர முடியல, ஊழியம் செய்ய முடியல ஒரு சீர்கேடு இருக்கலாம், உலக இச்சை இருக்கலாம், ஏசாவு போல அல்லேலூயா ராக தீகா பாபா சாப்பாட்டு மேலே ரொம்ப விருப்பம் இருக்கலாம், சத்துரு போராட்டம் இருக்கலாம், செய்வினைங்கிற ஒரு சீர்கேடு இருக்கலாம், மந்திரங்கிற ஒரு முன்னேற முடியாதபடி இருக்கிற மந்திரங்கிற ஒரு சீர்கேடு இருக்கலாம், சாபங்கிற ஒரு சீர்கேடு இருக்கலாம், ராகா தீகா லாராபா தீகா பாபா. இந்த எல்லா சீர்கேடும் இப்போது இதை பார்க்குற ஒருவருக்கு நீங்கி போவதாக, சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். சொந்த வீடு இல்லாதவங்க சொந்த வீடு கட்டி குடி இருப்பார்களாக, ஆலயம் இல்லாதவர்கள் ஆலயம் கட்டி உண்மை ஆராதிப்பார்களாக. லோராதா லாராபா. குழந்தை இல்லைங்கிற ஒரு சீர்கேடு இருக்கலாம், இப்போது குழந்தை பாய்க்க உண்டாகட்டும். இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட சீர்கேடு இருந்தாலும் நீக்கி போட்டு எல்லா விதத்தில் ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9443930850.